ஓம் அகத்தீசாயனம். அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று சித்தர் சிவ ஹரிஹரன் ஐயா அவர்கள் என்ன தலைப்பை பத்தி பேச போறாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய வாழ்நாள் அனுபவம். அன்னையின் வாக்கில் நான் யார்? ஒரு தனி மனிதன் நான் யார் என்பதை உணர்வதுதான் ஆன்மீகத்தின் உச்சகட்ட நிலை. அது புரியாம நம்ம திசை தெரியாம தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது தெய்வங்களும் குருமார்களும் வந்து, எப்பா நீ இதுதான்பா, இப்படி இப்படிலாம் இருந்துச்சு, அப்படி இப்படிலாம் நடந்திருக்கு, பல பிறவி தொடர்பு நிலைகள் என்ன, சஞ்சித கர்மம் என்ன, பிராரப்த கர்மம் என்ன, ஆகாமிய கர்மம் என்ன என்று எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி, இப்ப இந்த பிறவி பூர்த்தி செய்து கொள்வதற்கு உற்ற வழிமுறை என்ன அப்படின்ட்டு ஒரு தெளிந்த வழிகாட்டுதலை செய்வதோடு, அந்த வழியில் நாம் தடம் மாறாமல் செல்லுவதற்கு கரம் பிடித்து அந்த மட்டும் கரை தேற்றி வைப்பதற்கு கருணை மிகுந்த சக்தியாக இயங்குகின்றவள் தான் அன்னை ஆதிசக்தி. அந்த தாயினுடைய எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு அடிமையாக இருந்து தொண்டாற்றக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். அந்த தொண்டை நம்ம செய்துகிட்டு இருக்கோம். அந்த ஞானசக்தி ஊடகத்தின் மூலியமா, அகத்தியர் அருள்நிதி மையத்தின் மூலியமா நம்ம ஞான விஷயங்களை உலகோருக்கு எளிமையாக தொண்டாக செய்து கொண்டிருப்பதினால் தொண்டு செய்பவர்கள் அனைவரும் சித்தர்கள் தான். இன்று காலையிலேயே ஐயாவுக்கு, சிவஹரிஹரன் ஐயா அவர்களுக்கு இன்று முதல் சித்தன் அப்படின்னு அழைக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அதை சொல்லி இருந்தாலும் பகிரங்கமாக இன்று சொல்லப்பட்ட ஒரு சூட்சும நிலை. காலையில எழுந்துக்கும் போதே நல்ல விஷயம். அன்னை சொன்னாங்க, இன்னைக்கு நீ சித்தனா மாறிட்டப்பா அப்படின்ட்டு. அதுக்குண்டான ஆதாரத்தையும் சாட்சியும் தன்னுடைய குலத்துல நிரூபிச்சு காட்டிட்டாங்க அகத்தியர். காலையிலேயே அந்த கிஃப்ட்டுக்கு மேல இன்னொரு கிஃப்ட் சாட்சியாக கொடுத்துட்டாங்க. அப்ப நான் யார் என்ற அந்த தத்துவத்தை தனி மனிதன் உணர்வதற்கு எவ்வளவு போராட்டம் இருக்கிறதோ, அந்த போராட்டத்தை ஒரு விளையாட்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூட்சும நிலையை அன்னை இயக்கி கொடுக்கிறது தான் வந்து உயர்ந்த நிலை. அப்படி நான் யாருன்ட்டு தான் உணர்ந்தது என்ன, அன்னை எனக்கு உணர்த்தியது என்ன, அன்னை உணர்த்திய அந்த வழியில நான் சென்று என்னை உணர்ந்து நான் கடவுள் அல்ல, கடவுளே நானாக வந்திருக்கின்றேன்ற அந்த தத்துவத்தை உணர்ந்தது என்ன அப்படின்னு சொல்ல வந்திருக்கிற சித்தர் சிவஹரிஹரன் ஐயா அவர்கள் திருவடியில இந்த சபையை ஒப்படைக்கிறேன். ஐயா, ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய. அகத்தியர் அடியவர்களுக்கும் இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்ட எல்லா அடியவர்களுக்கும் திருவடிகளை சரணடைந்து, இன்றைய தலைப்பு அன்னையின் வாக்கில் நான் யார். இந்த கேள்விக்கு பதில் ஐயாவும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு காலையிலையும் அந்த பதிவை பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒரு போன வாரத்தில் வந்து நான் திடமென்று ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு 4-5 தலைப்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஐயா ஏதாவது வாரத்துக்கு ஒன்று ஏதாவது கொடுப்பாரு, இல்லை தலைப்பு கூட மாற்றிட்டு இப்படி பேசலான்னு சொல்லுவார். பார்த்தாருன்னா அவர் அப்படியே திடுமுன்னு ஒரு 5 நாளைக்கே கரெக்டாக போட்டு விட்டார். போட்டு விட்டதில் சிறப்பு என்ன அப்படின்னா, நேற்றைய தலைப்பு வந்து சென்னையில் காமாட்சி தாயாரின் தரிசனம், நேற்றைய ஆடி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் யார் என்று நான் கூறுவதற்கு முன்னாயே இன்னைக்கு வந்து அன்னை ஆதிசக்தி அவர்கள் வந்து காலையில் நான் யார் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். ஒரே வரியில முடிச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. இது ரெண்டுமே வந்து நானும் விஜயகுமாரையும் பேசி கொண்டதும் கிடையாது, தேதி குறித்து கொண்டதும் கிடையாது. இது இப்படி நடக்கிறதா எதிர்பார்க்கவும் இல்லை. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மானசீகமாக அதை ஏற்றுக்கொண்டேன். அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தம், சந்தோஷம், அதை அனுபவிக்கிறேன். ஆனால் எல்லோருக்கும் உலகருக்கு தெரியப்படுத்துகிறேன், இது இன்று நடந்தது, இதுதான் சத்தியம் என்று. நான் யார் என்பதை திரும்பி பார்க்கும்போது, நேற்று திருச்சியிலேருந்து சந்திரா மேடம் அவங்க வந்து ஒரு வார்த்தை பேசினாங்க. கடந்த 4-5 வருடங்களாக அகத்தியரை காணவே முடியலை, பார்க்கவே முடியல அப்படின்னு ஒரு இதுன்னு. ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னென்னா, நான் தான் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தினேன், ஒரு நாடி ஜோதிடர். அந்த மாறி போய் அவரை பார்க்க முடியாத நிலை எனக்கும் ஏற்பட்டதுனால் நான் ஒரு நிலையில் என்ன இருந்தேன் அப்படின்னா, நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க எல்லாருமே போய் இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு வெறுப்பு நிலையில் இருந்து. அது சத்தியமான உண்மை. அது ஒரு தனி இன்னொரு பதிவு இருக்குது, அது அப்புறம் நான் கொண்டு வரேன். அப்படி ஏற்பட்ட காலத்தில் தான் என்ன செஞ்சேன், கோயம்புத்தூர்லேருந்து சந்தானம் ஐயான்னு ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப அதிகமாக, ஐயா நீங்கள் அங்கே போங்கய்யா, விஜயகுமார் ஐயா பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு 6 மாதமாக என்னை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா திருப்பி போய் ஏமாறுறதுக்கு நான் மனுஷன் கிடையாது,
எவ்வளவு நாள் தான் போய் திருப்பி திருப்பி ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது? யாரா இருந்தாலும் மனுஷங்க தானே, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அவருடைய தொல்லை தாங்காமல் தான் ஒரு அரை மனசுல தான் சரி யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து நம்பர் வாங்கி ஐயாட்ட பேசுறேன். ஐயா, நான் இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஹரிகரன் பேசுறேன் அப்படின்னு. அடுத்த எதிர்க்கும் முறையில பாத்தீங்கன்னா சிங்க குரல். சொல்லுங்க, என்ன வேணும்? ஐயா, உங்களை சந்திக்கணும்னு பாக்குறேன். என்ன நாடி பார்க்க வரீங்களா? ஆமாங்கய்யா, எப்போ பார்க்கலாம்? நாளை காலைல வாங்க. இதுதான். அதாவது இந்த கண்டிப்பு வந்து நான் ரசிச்சேன். ஏன்னா நான் பழகி இவ்வளவு நாள் அனுபவம் ஏற்பட்டதுல வந்து ஒரு மனிதனுடைய பேச்சு திறமை மட்டும் இல்ல, பேசுவதை வைத்து நாம் அவர் எப்படி இருப்பாருங்கிறதை கண்டித்திட முடியும். அதுல ஒரு பாதி கிணறு தான் மாதிரி, சரி இவர் நம்மளுக்கு தோது விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஒரு உண்மை என்னன்னா, கூகுள் மேப்ல போட்டு நேரா போய் வேலூர் போறதுக்கு பதிலா கூகுள் மேப்ல போட்டதுல என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே அது ஒரு ஷார்ட்கட் காட்டுறேன்னு சொல்லி அது ஒரு கிராமத்துலாம் உள்ள நுழைஞ்சு அப்படி எப்படின்னு போய் கடைசியில போய் ஒரு டீ கடையில நிறுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடை, சின்ன கடை நிறுத்தி அங்க விசாரிக்கலான்னு போனேன். ஐயா நிக்கிறாரு மஃப்டில. ஏன்னா மஃப்டின்னு ஏன் அந்த காரணத்தை சொல்றேன்னா, கழுத்துல ருத்ராட்சம் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் ஒன்னேன்னு பார்க்கல, கையில சிகரெட் மட்டும் பார்க்கல, ஒரு சாதாரண மனிதரா நின்னாரு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த எண்ணோட்டத்துல தான் பார்க்குறோம். கழுத்து எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, அவர் எப்படி இருக்காரு, பேசும்போது எப்படி இருக்கு, ஒரு காவி கட்டி இருக்காரா, உடை பாவனையை வச்சுதான் நம்ம வந்து முடிவு பண்றோம், இவர் வந்து அதுக்கு தகுதியானவர் என்று. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் தான், இப்ப நிலை மாறி போச்சு. அப்ப இவரை பார்த்த உடனே என் மனசுல தோணுச்சு இவரா இருக்கும் அப்படின்னு. ஆனா யார்ட்டையும் சொல்லல. ஆனா இவர்கிட்ட போய் நேரா விசாரிக்கிறேன், ஐயா இது மாதிரி விக்ரமாதித்த அந்த கிராமம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. யாரை பார்க்கணும்? இல்ல நாடி பார்க்க விஜயகுமார் ஐயான்னு வர சொன்னாரு அப்படின்னு. வாங்க நான் காட்டுறேன். இப்படிதான் இந்த ஒன் வேர்டு தான் ஆன்சரு. சேர்ந்து இவர் முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கேன். வீட்டு வாசல்ல கொண்டு இவர் இடம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல நிறுத்திட்டாரா. வீட்டு வாசல்ல சின்ன நீங்க வெளியே நில்லுங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். சரி, அப்பயும் யோசிச்சு பாக்குறேன், இவரா இருக்குமா இல்ல உள்ளே இருந்து வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றார். சொல்லுங்கய்யா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, இது என்னன்னு சொல்லுங்க. சரி சொல்லியாச்சு. சரி ஏதோ பண்ண போறாரு, உள்ள யாரோ கேட்கறாங்க போல இருக்கு, இவரு குறிச்சு எடுத்துட்டு போறாரு. சரி பாத்துல நம்ம தான் இத்தனை நாடி பார்த்துருக்கோம், இவர் தான் யாருன்னு பார்த்துமே. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அசாத்திய தைரியம். அந்த தைரியத்துல உட்காந்துருக்கேன். திட்டம்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறாரு, ஐயா உள்ள வாங்க அப்படின்னாரு. என்னடா இவர் கூப்பிடுறாரு அப்படின்னு. அதாவது ஒரு வியப்பு கிடையாது, யார் மேலுமே வரலாம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு. ஆனா இவர் இப்ப சாதாரணமா இருந்தாரு, இப்படி பேசுறாரு இருந்தாருன்னு சொல்லிட்டு சரி உண்மையிலேயே வந்து ஒரு பயபக்தியோடு தான் போய் உட்கார்ந்தேன். மற்றவங்க மாதிரிலாம் வந்து பார்த்துலாம்லாம் உட்காரல. ஆஹா உட்கார சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்படியே புட்டு ஆதிசக்தி என்னையோட இதை சொல்லும்போது அசந்து போயிட்டேன். அன்னை என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ முன் ஜென்மத்தில் முற்பிறவியில் வந்து நீ வந்து திருவீழிமலை, திருவாரூர் அருகில் இருக்கிற திருவீழிமலை, அந்த கோவில் வந்து இந்திரலோகத்தில் இந்திரனால் கட்டப்பட்டு அந்த கோவில் அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சாங்களாம். பூலோகத்தில் அந்த கோவில் கட்டப்பட்டது கிடையாதான். அந்த கோவில்ல நீ வந்து அர்ச்சகராக இருந்து தினம் அங்கு இருக்கிற 4 பேரிடம் நீ எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டேன். ஆனா போன ஜென்மத்துல இருக்கிற பாவ புண்ணிய பாவங்கள் போட்டு உனக்கு மோட்சம் கொடுக்கும்ல, ஆனா அது தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஜென்மத்தில் நீ கேட்காமலேயே உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்கிறேன், உன்னை கைப்பிடித்து அழைத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் வாக்கு கொடுத்தாங்க, சத்திய வாக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சேர்த்துட்டாங்க. இது நான் மட்டும் இல்ல, சிவபெருமானிடம் உத்தரவு கேட்டுதான் உன்னை நான் இந்த வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்படியே அது வார்த்தைகள் இல்லை சொல்லத்துக்கு. அந்த அன்னைக்கு ஏற்பட்ட ஆனந்தம் வந்து அதுலயும் தாண்டி ஐயா இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்னைக்கே சொல்லிட்டாரு, இப்ப நான் இத்தனை சித்தர்கள்லாம் கூப்பிட்டேன்ல, அந்த கடைக்கோடியில இவரோட பேரும் சேரும் அப்படின்னு. ஆஹா, அது ஒரு நிலை வரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். அதாவது நான் வந்து இந்த நிலை வேணும் அந்த நிலை வேண்டும் என்று கேட்கலன்னா கூட தானாக கிடைக்கக்கூடிய பட்டம், அதாவது இன்றைக்கு வந்து மாநில ரூபத்தில் எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் அப்படிங்கிறத ஏற்க வேண்டாம் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து வெளி புகழ்ச்சி கிடையாது. உங்களுடைய தகுதியை வச்சு ஒரு 10 நாளைக்கு இப்படி சொல்லுவாங்க, அப்புறம் 10 நாள் இதை தான் நீங்க பார்த்துணும். ஆனால் இறைவனால், சித்தர்களால், தேவர்களால் ஒரு பட்டம் வரும்போது அந்த பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக தினம் நம்ம எப்படி இருக்குமோ அதையும் தாண்டி சுத்தம்ங்கிறது வந்து இதுல பல விஷயங்கள் இருக்கு மனசளவில். அதாவது ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா, இன்னைக்கு நான் செய்யறது சரியா, இன்னும் சுத்தமா இருக்கணும். ஏன்னா கிடைச்ச பதவியை வந்து பறிபோயிடக்கூடாது. அவங்க நினைச்சாங்கன்னா நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு நான் தயாரா இல்லவே இல்லை. அதனால அப்படியே போய் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலையை தாண்டி, அதாவது என்னை உதாசீனப்படுத்தி தூக்கி போட்ட நாடி ஜோதிடர்கள் இதை பார்த்தால் கூட ஒரு
நிலையை உணர்வார்கள். ஏன்னா ஐயா வந்து அந்த நிலைக்கு என்ன தூக்கி போயிருக்காரு. நான் ஐயாவை வெறும்ன சாதாரணமாக தூக்கல. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருட அனுபவம் எனக்கு உண்டு. பல பேர்களுக்காக பல இடத்துல பார்த்ததில்ல. இவர மாரி ஒரு இளிச்சவாயன நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு நான் தேர்ந்தெடுத்தது என்ன மாரி இருக்கணும்னு ஆசைப்பட்டதுல இவர். அதனால தான் இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நான் ரசிக்கிறேன். வெட்டு 1 துண்டு 2 தான். அதுல வேற மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஏன் கொஞ்சம் பிசிறு வச்சுட்டு நீ நல்லவன் நான் நல்லவன் இருக்காரு. என்ன வேணும் சொல்லு. அதுக்கப்புறம் நாடி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் வந்து கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல. அதை கேட்டு பாருங்க. திருப்பி திருப்பி என்ன எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? அதான் ரசிச்சேன். ஏன்னா அவரை பத்தி தெரியறதுனால. வெளியில அவரை பத்தி இன்ன வரைக்கும் இந்த விதை நான் சொன்னது கிடையவே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அதை ரசிச்சு இன்றளவும் அன்னை அவர் பின்னாடி கொண்டு போயிட்டு இன்னைக்கு அத்தித்தருவை கொடுத்து அதையும் தாண்டி பல விஷயங்களை சொல்லி இன்னைக்கு யாருமே செய்ய முடியாத மகா சோடசி மந்திரத்தை உபதேசித்து அதெல்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனந்தப்படுகிறேன். இது எனது உண்மையான சத்தியமான எனக்கு நேர்ந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு புண்ணிய காரியம்னு சொல்லலாம், ஒரு அவதாரம்னு சொல்லலாம். நான் யாருங்கிறது தெரிந்து கொள்வதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அதிக காலையில் திரும்பி சொன்ன உடனே நான் டோட்டலாகவே எந்த வித எனக்கு கலக்கங்கள் கிடையாது. இருந்தாலும் ஐயா சொல்ற மாதிரி அகங்காரத்துடன் இன்றுடன் நான் செருக்குடன் சொல்கிறேன், நான் தான் சித்தன் இல்லையா? அந்த சித்தன்கிறதுக்கு இன்னமும் எளிமையா நான் போவேனே ஒழிய எந்த விதத்திலும் எந்த காலகட்டத்திலும் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எந்த கர்வமோ ஆணவமோ எதுவுமே இருக்காது. அதனால இதுதான் என்னுடைய அனுபவம். இதற்கு மேல் ஐயா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் அகத்தி இசாய் நம. அன்னையின் வாக்கில் நான் யார் அப்படின்னாக்கா அன்னையையும் உங்களையும் பத்தி பேசியிருக்கலாம். என்ன இழுத்து விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. தெய்வங்கள் உங்களை பற்றி சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத வேற யாராவது பகிர்ந்துக்க விருப்பம் இருந்தால் தயவு செய்து பகிர்ந்துக்கலாம். நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேன். ஹரிஹரன் ஐயாவோட நாங்க வந்து பயணம் பண்ணினதுனால இல்ல அது வெளிப்படையா சொல்லுங்க சந்திரா மேடம். ஏமாந்ததுல நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இல்ல இல்ல ஏமாந்ததுன்னா ஆள்கிட்ட தான் ஏமாந்தோம்ல, அகசியர்கிட்ட ஏமாந்துக்கல. அகசியர் வந்து 35-40 வருஷமா கைட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு ராத்திரி நான் கவலைப்பட்டேன், நாளை காத்தால அதுக்கான கவலை நிவர்த்தி பண்ணிடுவாரு. அப்படி அவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஒத்தாசையா கூடயே இருந்து நடத்தி கொடுத்தாரு. ஹரிஹரன் வந்துட்டு இன்னைக்கு சித்தர்ன்னு சொன்னதுக்கு முழு முழு தகுதியானவர்னு எனக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்துட்டு. என்னன்னா டே 1ல இருந்து நாங்கள் ஹோமம் ஆரம்பிச்சது. நாங்கள் ஹோமம் வந்து இன்னொரு மூலமாக போயிட்டு இருந்தோம். அதோட ஒரு சுதர்சன ஹோமம் தான் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய சேர்ந்து ஒரு வயசான ஒரு பண்ணிட்டு இருந்தார், அவரோட நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நாங்கள் தனியாக பண்ண ஆரம்பித்தோம் ஒரு குழுவா. என்னென்ன இதில் சித்தராக இருக்கிறதுக்கு அவருக்கு முழு தகுதி என்னென்னா, யார் ஹோமம்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு பைசா வாங்கிக்க மாட்டார். ஒரு சாமான் வாங்குறதுல இவரோட வண்டியில் காத்தால எத்தனை மணி 3:30 மணிக்கு கிளம்புவோம். அத்தனை பூஜைக்கான அத்தனை சாமான்கள், பாத்திரத்துல இருந்து அந்த ஹோம திரவியங்கள்ல இருந்து நெய்யில இருந்து வீட்டுக்காரமால இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல அங்க போனா அவங்க ஹோமத்துக்கு ரெடி ஆகலைன்னா நாங்களே ஹோமத்துக்கு ரெடி பண்ணுவோம். A to Z எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹோமம் பண்ணி வருவோம். அப்படி கிட்டத்தட்ட இவரோட ஒரு 150 யாகம் பண்றதுக்கான சந்தர்ப்பத்தை அகசியர் கொடுத்திருந்தாரு. அவர் அதை கண்டினியூ பண்ணி இன்னும் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவருக்கு இப்படி ஒரு சித்தருங்கிற ஒரு பட்டத்தை அம்மாள் கொடுத்துருக்காள்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றிங்க அகத்தீசன். வேற யாராவது? கபில் தேவ் ஐயா இருக்கீங்களா? போகர் கபில் தேவ் ஐயா. ஓம் அகத்தீசாய நம. ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாழையடி வாழையாக வந்த கூட்டத்தில் வந்திருக்கும் நமது ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கும் அடியாருக்கு அடியான் கபில் தேவ், போகர் கபில் தேவ் ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. யார் ஒரு வந்து ஹோமம் வந்து முறையா வந்து சித்தர்கள் வழியில பண்றாங்களோ அவர்கள் சித்த பரம்பரையில் வந்துருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அகத்தியர் மாதிரி ஹோமத்துக்கு
கரெக்டான டைமென்ஷன்ல எந்த டைமென்ஷன் இருக்கணும், எப்படி உட்காரணும், எந்தெந்த மாதிரி ஆடை உடுத்தணும், எந்தெந்த ஓரையில ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும், என்னென்ன மந்திரங்கள் வந்து கட்டுகள் போடணும், முதல்ல யாரெல்லாம் அழைக்கணும். அப்ப முதல்ல ஹோமத்துக்கு முன்னாடியே வந்து நாம ஈசானியத்துக்கு எல்லாமே இருந்து ஆரம்பிப்போமா? முதல்ல ஈசானிய நமக அப்படின்னு ஆரம்பிப்போமா? முதல்ல எல்லா இதையும் வந்து திசைகளுக்கெல்லாம் வந்து கட்டு போட்டுட்டு ஆரம்பிச்சு அடுத்து கணபதிக்கு வரணும். கணபதிக்கு வந்துட்டு குருக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முதல்ல நாம வந்து விளக்கு ஏத்துவோம் இல்லையா ஒரு ஹோமத்துக்கு. அந்த விளக்குக்கு நாம வந்து முதல்ல வந்து போற்றிகள் எல்லாம் வந்து தொடர்ந்து நாம வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஹோமத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அகத்தியர் முறையில சரியான வந்து கரெக்டான அந்த டைமென்ஷனுக்கு போகலாம். அது வந்து இன்னும் வந்து வலிமை பெறும். நீங்க வந்து ஹோமத்தோட மட்டும் நிறுத்தக்கூடாது, குடமுழுக்கெல்லாம் பண்ணணும். எல்லா சித்த பரம்பரையில இருக்கிற சித்த மார்க்கத்துல இருக்கிறவங்களுடைய எல்லா குடும்பங்கள்லயும் வந்து குடும்ப கிரக பிரவேசங்கள், நல்லது வாழ்வு சாவுகள், எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயத்துக்கும் நீங்க போய் அதன் முன்னிருந்து நடத்தி கொடுக்கின்ற வல்லமையை நீங்கள் அதிவிரைவில் பெற்று நீங்க மிக சிவாலயங்களுக்கெல்லாம் குடமுழுக்கு செய்யக்கூடிய வல்லமையை பெறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதை சீக்கிரம் பெறுவீங்க. இந்த வழியில வந்துட்டீங்கன்னாக்கா அகத்திய பெருமான் எல்லா சடங்குகளையும் வந்து உங்களுக்கு இது பண்ண உங்களுக்கு நிறைய நான் வந்து புத்தகங்கள் அட்டமா சித்துகள் எப்படி வந்து முறைப்படி நீங்க வந்து சிவாலயங்களை வந்து பிரதிஷ்டை பண்றது போகிறது வர்றது, அந்த ஆலயங்கள் காலம் காலமாக தன்னைத்தானே பூஜித்து கொள்கின்ற வல்லமையை எவ்வாறு வந்து அங்க வந்து கொடுத்து அகத்தியர் வழியில வந்து ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்கக்கூடிய வல்லமையை வந்து அளிக்கணும். அந்த வல்லமையை வந்து எப்படி நாம வந்து அளிக்கணும்ன்றதுக்கு வந்து எல்லா விதத்திலையும் வந்து அகத்தியரனுடைய குறிப்புகள் இருக்குது. உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வந்து கொடுத்துறேங்க ஐயா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழர்களுடைய சடங்கு முறைகள் வந்து தமிழ் முறைப்படி ஆகம முறைப்படி நாம வந்து செய்யக்கூடிய வல்லமையில நாங்க இருக்கிறோம். நீங்க ஒரே ஒரு சின்ன வந்து கோயில்களுக்கு மட்டும் பண்றதெல்லாம் வந்து இனிமேல்ட்டு நிறைய வந்து மேல்நிலையை நீங்க பெறணும், பெற்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அகத்தியர் துணை புரிந்து உங்களை எல்லாம் வந்து வழி நடத்தணும். அதுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தேவையான அனைத்து என்கிட்ட இருக்கிற எல்லா இதுலையும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஐயா. மந்திர வடிவங்கள், சிவாலயங்களுக்கு என்னென்ன மந்திர வடிவங்கள் இருக்குது, தமிழ் ஆகமத்துல தமிழ் சடங்கு முறைகள்ல என்னென்ன இருக்குது எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு நான் ஒரு இதாவே கொடுத்துட்றேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நீங்க வந்து இந்த சித்தர்களுடைய ஃபுல்ஃபில் ஆயிடுவீங்க. நவகுண்டங்களை வச்சு நீங்க வந்து ஒரு கோயிலை வந்து யாகங்கள் பண்ணி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய வல்லமைக்கு வர வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய மிக இந்த அவா எங்களுடைய அவா. இதெல்லாம் நீங்க வந்து அதிவிரைவுல பெறணும் அப்படின்றதுதாங்க ஐயா எங்களுடைய இது. இதை வந்து சீக்கிரம் வந்து அகத்திய பெருமான் வந்து உங்களுக்கு அருளி எல்லாத்தையும் வந்து மேன்மைப்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது இருக்கும். எங்களால முடிந்த எல்லா உதவிகளும் செய்யறேன். ஆகம விதிப்படி அட்டமா சித்துக்கள் முறைப்படி நீங்க வந்து எப்படி வந்து ஹோமங்கள் எல்லாம் செய்வது என்றது நாங்க வந்து உங்களுக்கு வந்து என்னால முடிஞ்சு நேருக்கு நேரா வந்து உங்களுக்கு வந்து நீங்க அதோட பெரிய இதுல இருக்கிறோம். இருந்தாலும் சூட்சமங்கள் வந்து எனக்கு அகத்தியர் அறிவுறுத்ததை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஐயா. நன்றிங்க. கண்டிப்பா ஓம் அகத்தீசாய நமக. இதுல ஒரு விஷயங்கள் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் எப்பயுமே கொஞ்சம் பயந்த சுபாவம் விடுவேங்க. அதனால நம்ம விஜயகுமார் தைரியமா இருக்கிறதுனால அவருக்கு பின்னாடி தான் போகணும்னு ஆசைப்படுறேனே ஒழிய எப்பயுமே பின்னாடி தான் போவேன். ஏன்னா அவரோட தைரியம் வந்து எனக்கு பிடிக்கிறது. முன்னாடி அவர் வந்து எப்படி இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவர் எதிர்கொள்வார். அந்த தைரியம் இருக்கு. வெளிப்படையா பேசுறதுன்னா எனக்கு அந்த திறமையெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால அவர் பின்னாடியே பயணிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். கரெக்ட் தானேயா? அப்புறம் அடி வாங்கிக்கடா, முதல் அடி நீ வாங்கிக்க.
இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல. உண்மையிலேயே அந்த தைரியத்தை பாராட்டுறேன். இந்த சமீப காலத்துல நீங்க போட்ட லெட்டர் கெட்டர்லாம் பார்த்தேன்ல. ஒரு காலத்துல நான் அந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிறதுலேருந்து இருந்து என்னைக்கு 2007 மாசி மாதம் கிரகணத்தின் முழுமதி நாள்ல என்னை அப்படியே புரட்டி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தைரியம் இந்த இதெல்லாம் போயிடுது. சரி போ கிடக்குது, ஏதோ கிடக்குது அப்படின்னு. அந்த 2007 மாசி மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொழந்துருவேன். நீங்க செய்யற மாதிரி தான். காலேஜில் ஆரம்பிச்சீங்கன்னா ஆன்டி ரேகிங் பார்ட்டில என் பேர் அந்த வாட்ச்மேன் கடைசி வரைக்கும் மிஸ்ரப் வரைக்கும் தெரியும். அந்த மாதிரி. சரி, நன்றிங்க. வணக்கம் விஜயகுமார் ஐயா. அவங்க வணக்கம். உங்களை அடி வாங்குறதுக்கோசம் அனுப்புறது இல்ல, அவர் அடியோட அடி பிடிச்சு வரணும்னு பாக்குறாரு அவரு. நானும் உங்க சும்மா தைரியமான அடியோட அடி பிடிச்சு வந்து ஒரு உண்மை. தைரியமான ஒரு தோல் இருக்கும்போது இன்னும் நல்ல முன்னேற்றமா நல்ல முயற்சி எடுத்து நல்லா பண்ணலாமேன்னு ஒரு ஆசை தான், அவ்வளவுதான். புரியுது கரெக்ட், புரியுது. கரெக்ட். நானும் உண்மை, உண்மை. விளையாட்டுக்கு தான் அது. ஐயா ம். வந்து என்ன நிக்க வைக்கிறாரு இல்லையா முன்னாடி, நான் அகத்தியரை நிக்க வச்சிடுவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவர் வழியா அனுப்பிச்சு கூட்டு போறதுதான். அவர் எனக்கு அவர் மேல அடிப்பட எனக்கு மேல அற்புதமா அடி வாங்குற ஒரு ஆள் அவரு. அழகா வாங்கிப்பாரு. எல்லாருடைய வேதனையும் அவரு எளிமையா சுமப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எல்லாருமே அகஸ்திரியோட பிள்ளைகள் தான். அவ்வளவுதான். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். அன்னையின் வாக்கில் நான் யார், அத ஒரு தனி மனிதனுடைய பல ஜென்ம நிலைகளை அன்னை எடுத்து சொல்லி விலக்கி, இப்ப அந்த பாவ கர்மாக்களை கழித்துக் கொள்வதற்கு என்ன அப்படின்ட்டு நிறைய ரகசியங்கள் அன்னை சொல்லியிருக்காங்க. நான் படிச்ச நூல்ல பாத்தீங்கன்னாக்கா, அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா, சராசரியாக ஜோதிடர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை ஆய்வு செய்கின்ற பொழுது, திருமணமா? ஆகலையா? திருமணஞ்சேரி போ. ராகு தோஷம் இருக்கா? இந்த ஆலயத்துக்கு போ அப்படின்னு தான் நம்ம சொல்லிடுறோம். திருமணம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கும்போது, அன்னை பர்ட்டிகுலரா திருமணத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஊரை சொல்லி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு சொல்றாங்க ஒருத்தருக்கு. என்னங்க அது சம்பந்தமே இல்ல, ஒரு காரணமும் இல்ல, என்ன அப்படின்னு பார்க்கும்போது போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது என்ன அதிசயம், திருமணஞ்சேரி எல்லாம் போய் வந்திருக்கோம், திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லும் போது அன்னை அப்ப வாக்குல சொல்றாங்க, ஒரு பிறவியில நீங்க அந்த ஊர்ல வாழ்ந்த காலத்துல ஏதோ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிரிவதற்கு ஒரு கோல் முட்டி சண்டை சச்சரவு உருவாக்கி பிரிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ அந்த விநாயக பெருமானை சாட்சி வைத்து நீ இந்த துன்பத்தை அனுபவிப்பாய், அடுத்த பிறவியில வந்து இது மாதிரி கஷ்டங்களை, குடும்ப வாழ்க்கை போராட்ட நிலைகளை அனுபவிப்பாய், திருமணமும் லேட் ஆகும், அமைஞ்சாலும் பிரிவினை வருகின்றதை போல நீ அனுபவிப்பான்னு விநாயக பெருமானை சாட்சி வச்சு சொன்னதுனால திருமணமே தடையாச்சு. திருமணம் ஆனாலும் அந்த குற்றங்கள், பிரிவு வருகின்ற அமைப்புகள் இருக்குது, அதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டு வான்னு சொல்லி அன்னை சொல்லி இருந்தாங்க. அப்ப எவ்வளவு சத்தியம். அப்ப நான் யார் அப்படின்ட்டு இந்த பிறவியிலேயே நம்ம ஒரு 3 வயசுல நம்ம எப்படி இருந்தோம், என்ன நிகழ்வுகளை அனுபவிச்சோம், என்ன பண்ணோம் அப்படின்றது தெரியாது. பல பிறவிகள் தோறும் நம்ம என்ன கர்மாவை செய்தோம், என்ன புண்ணியத்தை செய்தோம்னு எடுத்து சொல்றதுக்கு ஒரு அருள் சக்தி தேவை. அது பழையதை நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவை எப்போ இருக்கு அப்படின்னாக்கா, துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை தெரிஞ்சாலே போதும். என்ன பாவம் பண்ணன்றதை நம்ம வந்து ஆராய்ச்சி செய்ய வேணாம். நிறைய பேருக்கு அது சொல்றது இல்லை அன்னை. எனக்கு முற்பிறவி என்ன அப்படின்னாக்கா, நல்லவர்களுக்கு சொல்லிடுவாங்க, நீ நல்லா இருந்தப்பா. கெட்டவனுக்கு போய் எப்படி சொல்றது? ஆல்ரெடி அவன் நொந்து வந்திருக்கான் என்னன்ட்டு. நீ போன பிறவில இந்த குற்றம் பண்ண, அந்த குற்றம் பண்ண, இவ்வளவு பாவம் செய்த அப்படின்னாக்கா மனசு இன்னும் வருத்தப்பட்டுரும். அதனால அது சொல்ல மாட்டாங்க. பிறவி சித்தனா இருக்கான்னாக்கா, ஏற்கனவே குரு தொடர்புல இருந்தப்பா, சித்தர்கள் வழியில தொண்டு செய்தப்பா, இவ்வளவு புண்ணியங்கள் பெற்று வந்திருக்கப்பா, இந்த பிறவில இன்னும் ஏற்றங்கள் இருக்குதுப்பான்ட்டு புகழ்ந்து அன்னை சொல்லுவாங்க. அது வழிமுறை. ஆனாலும் நீங்க தெளிவா இப்ப உணர வேண்டியது என்னன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ரமண மகரிஷியினுடைய ஒரு பதிவு நம்ம குரூப்ல போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் யார் அப்படின்ற அந்த தத்துவத்தை ரமண மகரிஷி உணர்ந்த நாள்னு நினைக்கிறேன். அப்படி யாரோ போட்டிருந்தாங்க, பார்த்தேன் நானு. அந்த ஒரு வார்த்தை, நான் யாருன்ற அந்த வார்த்தை என்னுடைய 7வது படிக்கும் போது நான் உணர்ந்தேன். தற்செயலா எப்படின்னாக்கா, நான் வந்து விடிஎஸ் ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு திருவண்ணாமலையில ஒரு ஸ்கூல்ல 7வது நான் போய் புதுசா சேர்றேன். அப்ப அந்த இடத்துல கட்டுரை போட்டி வைக்கிறாங்க. எனக்கு பிடித்த மகான்கள் அப்படின்ற தலைப்புல பேச சொல்றாங்க, கட்டுரை போட்டியில எழுத சொல்றாங்க. அப்போ அதுக்கு மகான்கள்னாவே என்னன்னு தெரியல, ஞானினாவே என்னன்னு தெரியல. அப்போ என் பக்கத்து தெருவுல பூபதி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிளாஸ்மேட், அவன் வந்து இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஞானினாக்கா, மகான்னாக்கா
எல்லாரும் மாதிரி சுடுகாட்டுல புதைக்க மாட்டாங்களாம். அவங்கள வந்து பூமி அடியில உயிரோட போய் அப்படியே சாப்பாடு தூக்கம்லாம் இல்லாத அப்படியே குழி தோண்டி உள்ள போய் உட்காந்துருவாங்களாம். அவங்க மேல சிவபெருமானையே பிரதிஷ்டை பண்ணிடுவாங்களாம். அதாவது லிங்கத்தை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்களாம். அவங்க தான் சிவனா. அப்ப அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளேயும் யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிறாராட்டங்குது அப்படின்லாம் அந்த பையன் சொல்லி அவனுக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தாக்கா எங்க தெருவுலயே என் வீட்டுல இருந்து வாடகை வீட்டுல இருந்து ஒரு 5வது வீட்டுல இருக்கிற ஒரு ஐயா. அந்த ஐயா கிட்ட கூட்டிட்டு போய் ரமண மகரிஷியினுடைய வரலாறு அந்த கட்டுரைக்காக எழுத சொல்லும் போது அவரு தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. மரண பயம்னா என்ன, நான் யாருன்னா என்னன்னு அவர் எப்படி உணர்ந்தாருன்ட்டு. அப்போ ரமணருக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பிணம் போகுது. நேத்து வரைக்கும் உயிரோடு இருந்த ஒரு ஆள் இன்று செயல்படாம இருக்கிறாரு. 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. நடக்க முடியல, பேச முடியல, சாப்பிட முடியல, உணர்வு இல்ல, உணர்ச்சி இல்ல, எந்த செயலும் இல்ல. நாளைக்கு நமக்கும் இது மாதிரி வருமே. அப்போ அந்த உடம்புல இருந்த ஏதோ ஒண்ணு இப்ப இல்ல, அது என்ன அப்படின்ட்டு அவரு சோதிச்சு பாக்குறாரு. அப்போ மூச்சை அடக்கி பார்க்கும் போதுதான் அவருக்கு மூச்சு முட்டி அந்த ஒரு க்ஷணம் அந்த உடம்புல இருக்கிற அந்த உயிர் அப்படியே என்ன ஆகுதுன்னாக்கா நான் யாருன்ற அந்த தத்துவத்தை உடலா, உயிரா, மனமா, இந்த கையா, காலா, காதா, மூக்கா, எது நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த காற்றை அடக்குகின்ற போது மூச்சை அப்படியே சமம் மாதிரி அவர் படுத்துகிறார். படுத்துட்டு மூச்சு விடக்கூடாதுன்னு இருக்கும்போது அந்த மூச்சு திணறல் வந்து அந்த மரணத்தின் உச்சிக்கு அவர் சென்ற பொழுதுதான் அவர் அப்படியே புரட்டி போட்டு நான் யாருன்ற அந்த தத்துவத்தை உணர வச்சது. அப்போ சித்தர்கள் எல்லோரும் ரமண மகரிஷிக்கும் என்னது வாசியினுடைய தன்மையை உணர்ந்தப்பட்ட பொழுதுதான் அவர் என்ன பண்ணாரு, தன்னை அவர் உணர்ந்தார். அதனால வாசி யோகம் அப்படின்றது துறவரத்தாருக்கு இல்லை, இல்லறத்தானுக்கும் உண்டு. இல்லற கடமையும் செய்துகிட்டு துறவரத்திலேயும் இருக்க வேண்டும். இல்லற யோகியாக மாற வேண்டும். ஒன்னே ஒண்ணுதான், துறவரத்தார்கள் கூட என்னன்னாக்கா வாழ்வதற்கு இல்லறத்தார்கள் உதவி செய்ய வேண்டும். கடுமையா தவம் செய்துகிட்டு இருக்கிற ஒரு அருளாளருக்கு ஒரு 10 நாள் கழிச்சு பசி எடுக்குதுன்னா கூட ஒரு கைப்பிடி சாப்பாடு யார் போடணும்? இல்லறத்தார்கள் தான் போடணும். அதனால துறவரத்தார்களை விட ஒருபடி மேலானவர்கள் தான் இல்லறத்தார்கள் அப்படின்னு என்னுடைய குருநாதர் ஓங்காரக்குடிலாசன் சொல்லுவாரு. நான்லாம் சன்னியாசி தான், இருந்தாலும் என்னை காப்பாற்றக்கூடியவர்கள், உடலையும் உயிரையும் மனதையும் காக்கக்கூடியவர்கள் இல்லறத்தார்கள் தான். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவரு பிரார்த்தனை செய்வார். அதனால முதல்ல நீங்க யாரு அப்படின்னு உணர்ந்து பாருங்க. இப்ப நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு படுத்துக்கிட்டு மூச்சை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கபால மோட்சம் அது மாதிரி எல்லாம் தயவு செய்து உங்க திருவடியை வணங்கி கேட்டுக்கிற அது மாதிரி ஒரு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுல மூச்சை அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து பார்த்தாக்கா தெரியும். ஒரு குறிப்பிட்ட நாழிகைக்கு ஒரு குறிப்பிட்ட நிமிடத்திற்கு மேலேயே, நொடிக்கு மேலேயே உங்களால சர்வசத்தியமாக மூச்சை அடக்கவே முடியாது. அப்படி முழுவதுமாக அடக்கி வாழ்பவர்கள் தான் ஒளிதேகம் பெற்ற ஞானிகள். உச்சுவாசம் வெளிச்சுவாசம் ரெண்டுமே இல்லை. அதற்குண்டான பயிற்சி முறைகள் தான் வாசியோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாசியோகத்திலையும் உயர்ந்தபடி ஒரு மடி மேல போனதுதான் வந்து ஜோதி உடம்பாக மாற்றுவதற்குண்டான சில சூட்சும பயிற்சிகள். சிவானந்த பரமஹம்சர் அப்பா வழியில அவங்க கொடுத்த வாசியோகம் அப்பாவே என்ன அடைஞ்சிருக்காருனாக்கா ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தி அடைஞ்சிருக்காரு. ஆனா வள்ளல் பெருமான் ஒளிதேக அடைஞ்சிருக்காரு. இப்ப சிவானந்த அப்பாவை விட ஒரு படி மேல அவர் கடுமையாக உழைத்து இருக்க வேண்டும். ஒளியாக அவர் மாறி இருக்கிறார், தேகத்தையே அவர் கரைச்சி இருக்கிறார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பல விழுக்காடு அவர் அதிகமாக முயற்சி செய்திருக்கின்றோம், பயிற்சி செய்திருக்க வேண்டும். அது சாட்சிகளாக ஆதாரங்களாக கிடைக்குது. அதே போல 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எங்கேயுமே ஜீவசமாதி இல்லை, எல்லாம் ஒளிதேகம் பெற்றவங்க தான். நீங்க வந்து சும்மா வள்ளல் பெருமானை மட்டும் கணக்குல கொண்டுகிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படி நினைச்சுக்க வேண்டாம். அவருக்கு முன்னாடி எவ்வளோ ஆட்கள், ஈவன் அவ்வை பிராட்டி கூட ஜோதியா மாறி இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜோதியா மாறி இருக்காங்க. ஆனா நம்ம வாழ்ந்த சமகாலத்துல கண்ணுக்கு கொஞ்சம் எட்டிய தொலைவுல வாழ்ந்த கடைசி வாழையடி வாழையாக வந்த சித்தர்கள் கூட்டத்துல அவர் தான் ஜோதியாக மாறினவர். அவருக்கு பிறகு யாரும் இல்லைன்றதுனால நம்ம அதை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு. எல்லாரும் ஜீவசமாதி தான் அடையிறாங்க. அவருக்கு பிறகு ஜோதியாக மாறியவர்கள் இல்லை அப்படின்றதுனால அதை பத்தி பெருசா யாரும் பேசுறது இல்லை. அதையே சர்ச்சைக்குரிய சில நிலைகளாக நிறைய பேரு கேலி கூத்தாகலாம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்க வள்ளல் பெருமானினுடைய நிலையை. அதெல்லாம் மாறும், சாட்சிகள் ஆதாரங்கள் கிடைக்கும். நம்மளுடைய ஞானசக்தி ஊடகத்திலேயே
இந்த வருடத்துல இந்த காலங்கள்ல வடலூர்ல ஒரு பெரிய புரட்சி உருவாகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்தாற் போல இப்ப ஏதோ ஆய்வகம் நடத்துற அது இதுன்னு ஏதோ போராட்ட புரட்சிகள்லாம் அங்க வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தன்மையை அவங்க ஞானிகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, செயல்படுத்துவாங்க, நல்லது ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யார் அப்படின்னாக்கா, வேதாத்ரி மகரிஷி உரைத்ததை போல, நான் கடவுள் அல்ல, ஆனால் கடவுளே நானாக வந்திருக்கின்றேன்ற அந்த சத்தியத்தை உணர வேண்டும். எனக்கு இதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது, உடம்பு எப்படிங்க ஜோதியாக மாறும் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எனக்கு இறைவன் கொடுத்தது, புரிய வச்சது. எங்க அம்மா வந்து சமையல் செய்துட்டு இருக்கும்போது, கேஸ் அடுப்புல டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்தை இடுக்கி வச்சு பிடிப்பாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்ல அவங்க போடும்போது அப்படியே கையிலே தூக்கிட்டாங்க அந்த பாத்திரத்தை. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா அது, ஒரு பாத்திரத்தை அசால்ட்டா தூக்கிட்டாங்க, அவ்வளோ சூடா இருக்குது டீ, எப்படி தூக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா அவ்வளோ தைரியமா தொடுற அப்படின்னாக்கா, கேஸ் அடுப்புல வச்சாக்கா பாத்திரம் சூடாயிடும், இண்டக்ஷன்ல பாத்திரம் சூடாகல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. என்ஜினியரிங்குக்கு மேல எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். போயிட்டு காலேஜ்ல என்ன மாதிரி சக ப்ரொஃபஸர்கள் கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ட்ரிபிள்இல போய் கேட்கும் போது கூட நிறைய பேருக்கு அது சுச்சமோ புரியல, சொல்ல தெரியல. அப்புறம் தான் ஆய்வு செய்து பார்த்த பிறகு ஒரு சார் ஒருத்தர் சொன்னாரு, அகத்தீச மகரிஷியும் உணர்வுல வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அப்ப என்ன நடக்குதுன்னாக்கா, அந்த கேஸ் அடுப்புல வைக்கும் போது பாத்திரத்தில் இருக்கின்ற அணுக்களும் மாறுதல் அடைந்து, அந்த பாத்திரத்துக்கு உள்ள ஊத்தி இருக்கிற திரவத்தின் அணுக்களும் மாறுதல் அடைந்து அந்த வெப்ப பரிமாற்றுதலை கடத்திக்குது. ஆனா இண்டக்ஷன் ஸ்டவ்ல வெப்ப பரிமாற்றுதல் இல்லாத மின்காந்த மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த எனர்ஜி இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது, அந்த வெசல்ல இருக்கிற மாலிகுல்ஸை அதை அட்டாக்கே பண்ணல. என்ன பண்ணுதுன்னாக்கா, வாட்டர் மாலிகுல்ஸை ஒன்னோடு ஒண்ணு உராய வைக்குது. அந்த ஃப்ரிக்ஷன்ல அந்த வாட்டர் சூடாகுது. ஆனா அந்த வெசல்ல இருக்கிற அந்த மாலிகுல்ஸை அது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைன்ற அந்த சத்தியத்தை நான் உணர்ந்த பிறகு அப்பதான் தவம் செய்தால், அப்ப நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அந்த தவ ஆற்றல் ஒருவரை ஜோதியாக மாற்றும். எப்படி வந்து உஷ்ணப்படுத்த அந்த அந்த உடல் அந்த வெசல் வந்து எதுவும் ஆகல, ஆனா உள்ள இருக்கிற தண்ணி என்ன ஆயிட்டு, எம்டி ஆயிடுச்சு. அது போல விந்து வற்றும் நாதம் வற்றும், அப்படியே உடல் சுருகி அது ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்திக்கு தயாராகும், பிறகு ஜோதியாகவே அது மாறும் அப்படின்ற அந்த சத்தியத்தை விஞ்ஞான ரீதியாக நான் உணர்ந்த தருணம் அது. அப்ப நான் யார் அப்படின்னாக்கா, உடல்ல இருக்கிற அந்த உயிர் அப்படின்றத நீங்க உணரணும். ஒரு சத்தியமான விஷயம். கோயில் குளங்கள் போங்க, எல்லாம் வழிபாடு செய்யுங்க. கோயில் எப்படி சுத்தமா வச்சுக்கிறாங்க, கோயில் இருக்கிற தெய்வத்துக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கொண்டாடுறாங்க. அது போல நம்ம கிட்ட இருக்கிற கோயில் அப்படின்றது நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தெய்வம்ன்றது உயிர். அப்ப அந்த உயிரை நீங்க எப்படி கொண்டாடணும், எப்படி அபிஷேகிக்கணும், எப்படி ஆராதனை பண்ணணும், எப்படி அலங்காரம் பண்ணணும், அந்த உயிரை வைத்து எப்படி எல்லோருக்கும் நம்ம அனுகிரக ஆசி வரங்களை கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த சத்தியத்தை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்களும் சித்தராகலாம். அதுதான் வந்து தன்னை உணர்தல். அன்னையினுடைய வாக்குல பழைய வரலாறுகளை சொன்னாலும் புதியதாக செய்யக்கூடிய வரலாறுகளை சொன்னாலும் உண்மையான வரலாறு அப்படின்றது என்னன்னாக்கா, நான் எங்க இருந்து வந்தேன், மறுபடியும் எங்க போக போறேன், நான் யார், நான் கடவுள் அல்ல, கடவுளே நானாக வந்திருக்கிறேன், இதுவே சத்தியம். அந்த சத்தியத்தை ஆசான் அகத்தீச மகரிஷி அவர்கள் இந்த குழுமத்தில் இணைந்திருக்கின்ற அருளாளர்கள் எல்லோருக்கும் உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ள வல்லமையையும் அதை வெளிப்படுத்தி வெற்றி அடைவதற்கு அனுகிரக ஆசி வரங்களையும் பரிபூர்ணமாக வழங்கட்டும் என்று ஆசான் அகத்தியர் திருவடியில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து வணங்கி இந்த உரையை நிறைவு செய்துகிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்க. ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் ஏன் சொல்றேன், நம்ம திருப்பி நான் யாருன்னு கேள்வி கேட்டா ஆதார் கார்டு எடுத்து காமிச்சிட்டு போறாங்க. அது ஒரு சின்ன ஒரு பயமும் இருக்கு ஓரத்துல. ஏன்னா முன்னாடி ஆதார் கார்டு எல்லாம் கிடையாது இல்லையா, அதுல நம்மளுடைய மூஞ்சி கூட இல்ல இப்பெல்லாம். ஆமா. வேற யாராவது கேள்வி கேட்கலாமே? யாருக்கும் கேள்வி ஏழை போல இருக்கு. நான் யாருங்கிறத சோதிச்சு பாக்குறாங்க எல்லாருமே. எல்லாருமே அது உணர்ந்துட்டாங்க ஐயா. கண்டிப்பாக பேசாத இருக்காங்க பாருங்க. ஆமா, ஒரு இந்த நிலைக்கு போயிட்டாங்க. இவனுங்களுக்கெல்லாம் என்னத்த பேசி என்ன சொல்ல போறோம்? இல்ல பேசுவாங்க.
ஐயா பேசணும். வணக்கம். நிறைய பேரை பேச வைக்கணும் ஐயா. நல்ல ரிசோர்ஸ் பேசலாம் பர்சனை கூட்டிட்டு வந்து பேசலாம். அருளாளர்கள்லாம் வந்து எனக்கு அதிகமா பேசுறதை விட கேட்கறது எனக்கு பிடிக்கும். உண்மைதான். நீங்க அதனால அசிஸ்டன்ட் தான் ப்ரொஃபஸரா சத்சங்கம் லெக்சரர் வேற சத் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? எல்லாருடைய இதுலயும் என்ன கஷ்டங்கள் இருக்கு, யார் என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக அருமையாக உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நல்லதுங்கய்யா. வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓம் அகத்திய சாய் நம. ஐயா இது ஒரு அகத்தி. கோரிக்கை தான். ம் ஆஹ் ஆன்மீகத்தின் முதல் படியில் இருக்கிற எனக்கு வந்து நீங்க பல அனுபவிச்சிருப்பீங்க. ஆன்மீகத்தில் எல்லோருக்கும் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது, நீங்க ஆன்மீக போற வழியில என்னென்ன தடைகள் ஏற்பட்டது, அந்த தடைகளை ஏற்பட்டது எப்படி வந்து நீங்க அந்த வெற்றி காண்னீங்க அதுன்ட்டு அது எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை வந்து பகிர்ந்து கொண்ட மாதிரி இருக்கும் ஐயா. இது ஒரு கோரிக்கை தான். அவ்வளவுதான். ஓம் அகத்தீசாய நம. ஒன்னே ஒண்ணுதான், ஒரு உயர்ந்த சத்தியத்தை சொல்லிடுறேன். பாண்டிச்சேரியில ஒரு ஜீவநாடி நூலாசான கிட்ட போயிட்டு நான் பார்க்கும்போது, உந்தனுக்கு இது பிறப்பில் நூலோத விதி இல்லை அப்படின்ட்டு அகத்திய மாமகரிஷி சொன்னதாக எனக்கு என்ன பண்ணிட்டாரு, நூல் படிச்சு கொடுத்துட்டாரு. அது ஞான திருவடி புத்தகத்திலே இருக்குது. ஞான திருவடி புத்தகத்துல ஓங்காரக்குடியில் ஆசானே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிறவில நான் நூலே ஓத மாட்டேன், ஜீவநாடி வாசிக்கிற அமைப்பே இல்லைன்னு படிச்சு கொடுத்தது ஆதாரமாக ஞான திருவடியில இருக்கு. ஆனா அதே ஞான திருவடியில அருளன்னை ஆதிசக்தி ஜீவநாடி நூலாசான் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை விஜயகுமார்னு ஞான திருவடியில ஐயா பப்ளிஷ் பண்றாரு. யாரு? ஓங்காரக்குடியில் ஆசான் பப்ளிஷ் பண்றாரு. அப்ப எவ்வளவு வல்லமை இருக்கணும், தடைகளை எப்படி எடுத்து உடைச்சிட்டு வந்திருக்கணும், எத்தனை பேருடைய சூழ்ச்சி அதர்மத்தை பொறாமை போட்டிகளை நான் நசுக்கி வந்திருக்கணும், அகத்தியன் பேசுவதாக நூலாசான்கள் எப்படி போய் பித்தலாட்டங்கள் செய்திருக்கணும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வென்று வந்துதான் இந்த சபையில நம்ம நின்று இருக்கோம். முதல்ல நம்ம ஆசான் பேசுறாரா இல்ல அயோக்கியம் பேசுறானான்றத உணர்ந்து கொள்வதற்கே புண்ணியம் வேண்டும், உணர்ந்து கொள்வதற்கே பலம் வேண்டும், உணர்ந்து கொள்வதற்கே இறையின் கருணை வேண்டும். அது குருவின் திருவடியை பூஜை செய்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். போய் நம்ம உட்கார்றோம் ஒரு ஜீவநாடி தடத்துல அப்படின்னாக்கா, அது ஐயா பேசுறாங்களா இல்ல அறிவு கட்ட மடையன் பேசுறானா அப்படின்றத நீங்க தெல்ல தெளிவாக உணரணும். அதுக்குதான் சத் சங்கம். அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னும் நிறைய பேர் நான் சொல்லுவேன், பொது நூல் எழுதுவது எளிது. ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட என்ன பண்ணிடலாம், இந்த தேதியில மழை வரும், அந்த தேதியில அது நடக்கும், இந்த நாட்டுல இது நடக்கும், பூகம்பம் வரும், அது வரும், இது வரும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவன் ஒருத்தன் ரெக்வஸ்ட் நமக்கு அனுப்புறான், பேர் அனுப்புறான், வயது என்னன்னு அனுப்புறான், தாய் பேர் என்னன்னு அனுப்புறான், எந்த ஊர்ல இருக்கிறான்னு அனுப்புறான். வந்து நம்ம ஸ்டூடியோல உட்கார்றோம், இந்த பேரு, இந்த வயது, இந்த தாய்க்கு பிறந்திருக்கான், இந்த ஊர்ல இருக்கான், என்கிட்ட இப்ப தொடர்புல வந்திருக்கான், அவனை பத்தி சொல்லுமான்னாக்கா அவன் பூஜையில என்ன வேண்டி இருக்கானோ அத்தனை சத்தியத்தையும் சொல்லணும். இன்று நீங்க உணர்ந்தீங்களா ஐயா? யாரு இப்ப கேள்வி கேட்டீங்களே ஐயா? தினேஷ்குமார். தினேஷ்குமார். இன்னைக்கு உங்களை நான் கிராஸ் செக் பண்ணேன் இல்லையா, உங்க மனசுல என்னென்னலாம் நினைச்சிட்டு நீங்க கேள்வி கேட்டேன் இல்லையா? எத்தனை கேள்வி கேட்டிருப்பேன்? ஒரு 10 கேள்வி கேட்டிருப்பீங்க. 10மே சரியா இருந்ததா தப்பா இருந்துச்சா? இல்ல கரெக்டா தான் இருந்தது. எப்படி இது ஐயா சொல்றாரு? அப்ப அதுதான் சத்தியம். அப்ப சாட்சி கொடுத்துட்டு சொல்லணும். ஒரு சில இடத்துலாம் போனாக்கா உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு, கடன் சுமையை டிக்கெட் கூட, கல்யாணத்துக்கு டிக்கெட்ஸாக்கா அப்போ என்னது, கல்யாணத்துக்காக வந்திருக்கான்னு நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அகத்தியனுக்கு என்னையா வேளாங்க? அதுக்கு என்னையா பேரு ஜீவநாடி வெங்காய நாடி? கோச்சிக்க கூடாது. நீங்க கேட்டதுக்கு பதில் இதுதான். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேனாக்கா அப்புறம் அகத்தியனுக்கு அங்க என்ன வேலை? நீ உணர்ந்தது நீ உணராதது அனைத்தையும் சாட்சிப்பட எடுத்து சொல்லி வழிகாட்டுதலை கொடுப்பவன் தான் அகத்தீசன். நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு இது தீர்வு கொடுனாக்கா அது குழந்தை கூட சொல்லுமே, அறிவில் தெளிவு பெற்ற சான்றோர்களே சொல்லிடுவாங்களே. அதுக்கு ஞானிகள் வந்துதான் வழிகாட்டணும்னு அவசியமே இல்லையே. எங்கிட்ட எல்லாம் வந்து மகரிஷி சீனிவாசன் ஐயா ஆகட்டும், இல்ல ஹரிகரன் ஐயா ஆகட்டும், பிரசன்னா ஆகட்டும் வந்து கேட்கும் போது, ஐயா இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு அகத்தியர்லாம் தேவையில்லை, விஜயகுமாரே போதும் அப்படின்னு. புரியுதுங்களா? அதனால சமூகத்தில் நிறைய தடைகள், குற்றங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சங்கள், பொறாமை, போட்டி, எல்லாம் பேராசை, எல்லாத்திலையும் சிக்குண்டு நாம அழியறதுக்கு உண்டான அமைப்பு தான் நம்மளை சுத்தி இருக்குது. ஆனா அதை நம்ம எப்படி வெல்லணும் அப்படின்னாக்கா ஆசான் அகத்தியர் திருவடியை தான்.
நீங்க போகும்போதே வந்து அகத்தியர்கிட்ட வந்து, ஐயா நான் ஜீவநாடி பார்க்கறதுக்கு போறேன். போற இடம் நல்ல இடமா, சரியான இடமா, இல்ல ஏமாற்றுகின்ற இடமா எனக்கு தெரியாது. உன் திருவடியை சாட்சி வச்சுட்டு போறேன் ஐயா. நீ எனக்கு நல்ல வழி காட்டு. சரியில்லைன்னாக்கா நீக்கி விட்டுடு. சரியா இருந்தா எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன் நல்லவனா இருந்தானாக்கா உங்ககிட்ட அனுப்பி வைப்பார். கெட்டவனா இருந்தாக்கா அனுப்ப மாட்டார். அப்படியும் அனுப்புறாருனாக்கா உனக்கு ஒரு அனுபவத்தை அவர் கொடுத்துட்டு அந்த சூட்சுமத்தெல்லாம் தெரிஞ்சுக்க தான் அனுப்புவார். அதனால பொதுவாக்கு இந்த உலகத்தில் சொல்வது எளிது. அதாவது குடிக்காத இருங்க, குடும்பம் நல்லா இருக்கும். இத ஒரு ஜீவநாடி நூலாசான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அனுபவத்தில் கூட சொல்லலாம். ஒரு குடிகாரன் கூட அதை சொல்லலாம். குடிச்சே நான் அழிஞ்சு போயிட்டேன்பா, என் குடும்பம் கெட்டு போச்சு, குடிக்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு குடிகாரன் கூட சொல்லலாம். இது அகத்தியன் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு மனிதனுடைய கர்ம வினையை ஆய்வு செய்து அந்த கர்மாவை கழிப்பதற்கு சாட்சிபட பல பலன்களை எடுத்து சொல்லி இப்படித்தான் போகணும்னு சொல்றான். அவன் தான் சத்தியவான, அதுதான் ஜீவனாடி. அப்படி அதை பிடிக்கணும். அதை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஆசான் அகத்தியர் திருவடியை நீங்க போய் புறத்துல குருவை நீங்க வழிபடணும்னு அவசியம் இல்லை. அகத்தியர் போட்டோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கோ, வெள்ளை கலர் விரிப்பு ஒண்ணு போட்டுட்டு உட்கார்ந்த திசையெல்லாம் முக்கியம் இல்லை, விரிப்பும் முக்கியம் இல்லை. உனக்கு தரையில உட்காராத, ஏதோ ஒரு துண்டை போட்டுட்டு உட்கார்ந்து ஓம் அகத்தீசாய நமன மானசீகமா உள்ளுக்குள் உனக்குள் இருக்கின்ற ஜோதியை நீ தரிசனம் செய்ய வணங்கு. அது உன்னை இயக்கும். உன்னையே நீ அகத்தியனாக உணர்கின்ற சத்தியத்தை அது காண்பித்து கொடுக்கும். உன்கிட்ட வரவன் யாரு, நல்லவன் கெட்டவன், அவன் என்ன நோக்கத்துல வரான், எல்லா தன்மையையும் வெளிப்படுத்தி கொடுப்பார் அகத்து ஈசன். நம் உள்ள இருக்கின்ற அகத்தி ஈசன். அதை வெளியே போய் நம்ம தேடணும்னாக்கா பூட்ட கேசு தான் அது. அவ்வளவுதான். ஓரளவுக்கு தான் அந்த ஜீவநாடின்றது கூட ஓரளவிற்குத்தான். சோறு நாளைக்கு என்ன சோறு சாப்பிடலான்னு கேட்கணுமா? வீட்டுல இருக்கிறது தான். நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்கணுமா? 10 நாள் கழிச்சு என்ன பண்ணணும்னு கேட்கணுமா? திருமணம் அப்படின்னாக்கா ஒரு தடவை தான் கேட்கணும். ஒரு தடவை வாக்கு பெற்றாச்சு அப்படின்னாக்கா அதுதான் சத்தியம். டெய்லி மாறிக்கிட்டே இருக்குமா பலன்கள்? அது மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தனுக்கு ஒரு விதி தான். அந்த விதியை எடுத்து சொல்றதுதான் அகத்தியர். ஒரு சிலருக்கு விதி மாற்றம் இருக்குதுனாக்கா இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாப்பா, எங்களால முடிஞ்சா நாங்க போராடி விதியை மாற்றி தரோம். அப்ப அதுக்கு உண்டான ஒரு பலன். அப்ப 2 தடவை படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நூல் அப்படின்னாக்கா என்கிட்ட வந்துட்டாக்கா அதுக்கு பிறகு அவனுக்கு தொழில காட்டி கொடுத்துட்றாங்க. தற்காலத்துல என்ன நோய், அதுக்கு என்ன மருத்துவ சிகிச்சை எடுக்கணும்னு காட்டி கொடுத்துட்றாங்க. ஆன்மீகத்துல வெற்றி அடையறதுக்கு என்ன வழிமுறையில போனோம்னு காட்டி கொடுத்துட்றாங்க. இதுக்கு பிறகு தொடர்ந்து ஜீவநாடி படிக்கிறதுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? ஒண்ணும் இல்லை. திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சியா முடிவெடுக்க முடியாத கஷ்டங்கள் வருகின்ற பொழுது ஒன்னா அது தொடர்புக்கு போலாம். ஒரு தடவை நம்ம கேட்டுட்டோம், நான் இன்று முதல் குருவாக இருந்து உன்னை வழி நடத்துவேன் அகத்தியன் ஒரு தடவை சொல்லிட்டாக, இந்த பிறவியில உடலை விட்டு நீ ஜீவசமாதி அடையிற வரைக்கும் இந்த பிறவி முழுவதும் உனக்கு அந்த வரம் செல்லும். டெய்லி போய் கேட்கணுமா, ஐயா காப்பாத்துங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா, அகத்தியனுக்கு இழுக்கு. நீ நல்லா இருப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாக்கா இந்த பிறவி முழுவதும் நீ நல்லா இருப்ப நான் பாத்துக்கிறேன்னு தான் அர்த்தம். டெய்லி போய் நான் நல்லா இருப்பேனா, நான் நல்லா இருப்பேனா, அது வேண்டாம், அது கூடாது. அத அக பூஜையில நம்ம கேட்டாவே போதும், ஜெயிச்சிடலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா நிறைவு செய்துக்கலாமா, இல்ல வேற யாருன்னா பேசுறீங்களா? ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என் பேர் வேதநாராயணன். சிவாரின் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரியவங்கெல்லாம் உருவாக்கி இருக்கிற கோவில், பிரதிஷ்டை பண்ண கோவில் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பெரியோர்கள் வந்து சித்தம் அடைஞ்ச சித்தர் கோவில் இருக்கு. 2 கோயில் இருக்கு. 2ம் வேற வேறமான கோயில். என்ன மாதிரி ஒரு சாமானியர்கள் இந்த 2 கோயிலுமே வந்து போறாங்க வராங்க. ஆனா இதை எப்படி சரியா பயன்படுத்திக்கணும், எப்படி சரியா வழிபாடு செய்யணும்? ஒண்ணுமே இல்லை ஐயா. மகரிஷி சீனிவாசன் ஐயாவும் நானும் பேசிக்கும் போது, விஜய் ஹோமம்னாக்கா இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் போது, எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 50,000 வரைக்கும் செய்யலாம், 1 லட்சம் வரைக்கும் செய்யலாம், பிரம்மாண்டமா இது பண்ணிடலாம். நீங்கெல்லாம் வந்து அந்த ஏதோ அம்பாளுக்கு ஒரு உச்சகட்ட ஒரு ஹோமம் செய்வாங்களே அறிகிறனை, அது என்னது சொல்லுவாங்க? அம்பா சக்திய சண்டியோகம். சண்டியோகம். ஆமா, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய அற்புதம் புரியும் விஜய் அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் நான் தவத்துல உட்காந்துட்டு வந்த பிறகு அகத்தியன் சிரிச்சு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நீ 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹோமத்தை செய்துட்டு அதனுடைய பலன் என்ன அப்படின்ட்டு வேற யாராவது ஒரு ஜீவநாடி நூலாசான் கிட்ட கேளு. விஜயகுமாரோ இல்ல மகரிஷி சீனிவாசனோ நீங்க 2 பேரும் ஒரு 50 காசு கற்பூரம் வாங்கி வச்சுட்டு ஓம் அகத்தீசாய் நம்மன்ட்டு கையெடுத்து கும்பிட்ட பிறகு அந்த ஹோமத்துக்கும் இந்த 50 பைசா கற்பூரத்துக்கும் என்ன ஆற்றல் அப்படின்னு கேட்டுப்பாரு. உங்களுக்கு தாண்டா நான் துணை நிற்பேன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
அதனால ஞானிகள் வாழுகின்ற இடம்தான் ஜீவசமாதி பீடம். ஞானிகளால உருவாக்கப்பட்டதுதான் சிவாலயங்கள் நிறைய இடத்துல இருக்கு. ஞானிகள் ஒரு இயக்க சக்தி இருக்கணுன்றதுக்காக உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் இப்ப நிறைய பேரு ஞானிகள் வழிகாட்டுதல் பேர்ல புதிய புதிய ஆலயங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா? அங்கேயும் ஆற்றல் உண்டு, அங்கேயும் அருள் உண்டு. நம்ம அதை பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எந்த காலத்துல எந்த நிலையில யாரால எப்பொழுது ஒரு ஆலயமும் உயிர் பெற்று வர வேண்டும் என்ற சத்தியம் இருக்கிறதோ அதுவும் வரணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சுயம்பு கிடைச்சிச்சு, சுயம்புவா வந்துட்டார் அப்படின்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ ஓங்காரக்குடியில நான் முருகருடைய தவக்கோல சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போயிட்டு எங்க குருநாதர் கிட்ட இப்போ அந்த ருத்ராட்ச கோம்பைன்ற இடத்துல நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொல்லிமலை அடிவாரத்துல அதை பிரதிஷ்டை செய்துட்டு வந்தாச்சு. இப்ப ஏதோ ஒண்ணு பூமி வந்து ஒரு இயற்கை சீற்றத்தினால அது உள்ள புதை உண்டு போச்சு. ஏதோ ஒரு காலங்களுக்கு பிறகு அது நகர்ந்து துறையூர்ல இல்லாத ஒரு 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் உள்ள பூமியினுடைய நகர்வுனால அது அங்க போயிடுச்சு. அது மேல கொஞ்சம் மேல வருது. யாரோ ஒருத்தர் ஒரு 300 வருஷம் கழிச்சு ஏரோட்டும் போது அந்த சிலை தென்படுது. அதை தான் சுயம்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால பெருசா நீங்க பிரம்மாண்டமா எதையும் கொண்டாட வேணாம். உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையில இருக்கிற விநாயகரால உங்களுக்கு கர்மவினியை நீக்க முடியலன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா கோயிலுக்கு போங்க. என் வீட்டில் இருக்கும் விநாயகன் மாபெரும் சக்தி பொருந்தியவர் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விநாயகரையும் பூஜை ரூம்ல இருக்கிற அந்த விநாயகரையும் நீங்க தூக்கி கிடாச்சிட்டு எனக்குள் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்றுன்ற அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வீட்டு பூஜை அறையிலையும் உட்காராதீங்க, கோயிலுக்கும் போவாதீங்க, உங்களை நீங்களே கும்பிடுங்க. சூப்பருங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நான் ஒண்ணு கேட்கணும் ஐயா, கேளு. ஸ்ரீராம்ங்க, சித்தர் சிவஹரிஹரன் ஐயா தான் என்ன இது பண்ணி விட்டாரு. சரிங்க ஐயா. எனக்குங்க ஐயா ஒரு 6 மாசமா இருக்கலாம். இந்த இயர்லி மார்னிங் 3 மணிக்கு 2:30 3 மணிக்கு முழிப்பு வந்துருது. பட் நிறைய சிந்தனைகளால பிரேயர் பண்றதுக்காக எழுந்தா சிந்தனைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. அகத்தீசா. அதை எப்படி நம்ம என்கிட்ட ஒரு காலத்துல நிறைய ஆண்டவனை நினைச்சு ஜபம் பண்ணின அனுபவங்கள்லாம் இருக்கு. பட் இது ஒரு 6 மாசமா சிந்தனைகள் தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர இறைவனோட இது கம்மியா இருக்குங்கய்யா. இதை எப்படி இதுல இருந்து வெளியில வருது? இதுக்கு பதில் யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா எனக்கே அந்த பிரச்சனையில இருந்து வந்துருவேன். ஏன் அப்படின்னா பிரசன்னா கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களை காட்டிலும் பேரதிர்ச்சியில இந்த நிகழ்வுல நான் இருக்கேன். என்னன்னாக்கா, பிரசன்னா லைன்ல இருக்கியாப்பா? நான் எத்தனை மணிக்குப்பா முடிப்பு வந்தது எனக்கு கரெக்டா? ஐயா, நம்பினா நம்பிக்கைங்க, இல்லாட்டி போங்க. அகத்தியர் திருவடி மீது சத்தியம். ஒரு நிமிஷம் முன்னாடியும் இல்லை, ஒரு நிமிஷம் பின்னாடியும் இல்லை. கரெக்டா நைட்டு 1:59 தகால்னு நான் எழுந்து உட்காந்துடுறேன். எத்தனை மணிக்கு படுத்தாலும், 12 மணிக்கு படுத்தாலும் 1:59 எழுந்துக்கிறேன். 9 மணிக்கு படுத்தாலும் 1:59 எழுந்துக்கிறேன். இது எத்தனை மாசமாப்பா தொடருது பிரசன்னா? 4 மாசமா நான் பயந்து போய் இது மாதிரி எல்லாம் என்னப்பா அது அலாரத்தை செல்போனை பக்கத்துல இருந்து எடுத்து பார்த்தாக்கா 1:59. எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும், எவ்வளவு பயமா இருக்கும். அது சித்தர்கள் ஏதோ அந்த சிந்தனை நிலையை கொடுத்து உலக மாற்றத்திற்காகவும் நம்மளுடைய மாற்றத்துக்காகவும் கொடுக்குறாங்க. ஆனா அது சோர்வு தெரியாது. அதை நீங்க தவமா மாத்திடணும். அந்த சிந்தனை எதுக்கு கொடுக்குறாங்கன்னாக்கா இறையோடு தொடர்பு. எப்பொழுதுமே அந்த நடுநிசி 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள சித்தர்கள் தவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 3 மணிக்கு மேல உலகியல் மக்கள் எழுந்து பூஜை செய்யற காலம் அது. நடுநிசி 12ல இருந்து அந்த 3க்குள்ள சித்தர்களோடு பேசுகின்ற அந்த காலம். அதெல்லாம் வருத்தப்பட்டுக்க தேவையில்லை. நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னாக்கா அதை ஒரு கஷ்டமா நினைச்சுக்க தேவையில்லை. புத்தகம் படிக்கலாம், இல்லாட்டி நல்ல சிந்தனைகள் செய்யலாம். அது மாதிரி நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை சித்தர்களோடு பேசுகின்ற முயற்சியில நம்ம ஈடுபடலாம். தவத்துக்கு அந்த நேரத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம நல்ல விஷயத்துக்கு அதை திசை திருப்பி விட்டுடணும் முழிப்பு வந்துடுச்சுனாக்கா. நன்றி பண்ணிட்டு நன்றி நன்றி நன்றி. அகத்தீசன் ஐயா, நிறைவு செய்துக்கலாமா? செஞ்சுக்கலாம் ஐயா, நிறைவு செய்யலாம். இன்று அன்னையின் வாக்கில் நான் யார் அப்படின்னு சொன்ன அந்த சத்தியத்தோட நீங்கள் எல்லோரும் யாருன்னு உணருங்க. ஒன்னே ஒண்ணுதான், எல்லோரும் ஒண்ணுதான். நீங்களும் சிவகரிணையும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான்,
அம்பாலே சொல்லியிருக்காங்க, ஞானிகளுக்குள்ள வேறுபாடு இல்லை. ஞானசக்தி டிவில ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம், ஞானிகளுக்குள் வேறுபாடு இல்லை. அதை போய் பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான். நான் கடவுள் அல்ல, கடவுளே நானாக வந்திருக்கின்றேன் அப்படின்ற அந்த சத்தியத்தை நீங்க உணருங்க. ஆசான் அகத்தியர் அதுக்கு துணை நிற்பார். நன்றி. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நமோ நமக. ஓம் அகத்தீசாய நம. அகத்தீசாய நம.